ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அடையக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்க போதுன்னு தான் சொல்லணும். இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார். இதனால வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பயம், எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றத்தை அடைந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ தினசரி வாழ்க்கையிலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பதற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகெங்கும் இருக்கும் அம்மன் அருள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் இப்போ உச்சம் பெற்று இருக்கிறார். மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கும்ப ராசியில ராகு பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாயினுடைய பயிற்சியாகப்பட்டது 45 நாட்களுக்கு இருக்கும். இந்த ராகுவோட சேர்ந்து 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய கோச்சார தன்மை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் செவ்வாய் பயிற்சி இவர்களுடைய 5ஆம் இடத்துல பயிற்சியாக போறார். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அடையக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்க போதுன்னு தான் சொல்லணும். எதுவோ மிகப்பெரிய பிரச்சனையில குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கையையும் ஒரு வலிமையான ஒரு வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். எல்லா இடத்துலயும் பயந்து சில விஷயங்களை இந்த துலாம் ராசி என்பர்கள் செஞ்சிருப்பாங்க. இவர்களுக்கு மனதுல பதற்றமே கிடையாது. இவர்களினுடைய குணத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் பயப்படாமல் எல்லா விஷயங்களையும் தைரியமாக எடுத்து செய்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். ஆனா கடந்த ஒரு 2 வருடங்களாக 1.5 வருடங்களாக பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஏதோ ஒரு மனப்பதற்றம், தேவையில்லாத ஒரு பயம், எதை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றத்தை அடைந்து இந்த துலாம் ராசி என்பர்கள் இப்போ தினசரி வாழ்க்கையிலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பதற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த செவ்வாயினுடைய பயிற்சி இவர்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கையை, ஒரு அபரிமிதமான ஒரு மன உறுதியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இவர்களினுடைய குடும்ப ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிறதுனால இந்த காலகட்டம் மிக அதிகப்படியாக குடும்பத்துல ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு எதிரிகளாக இருந்தா கூட அவர்கள் உங்களுக்கு பொது இடங்கள்ல உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது உதாரணத்திற்கு உங்களுடைய கணவரே உங்களை மிக பெரிய அளவுல அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் அவர் உங்களுக்கு பொது இடங்கள்ல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும், என்னடா இது நமக்கே இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே, இதெல்லாம் உண்மையா, ஒரு கனவா அப்படின்ற மாதிரியான ஒரு அதிசயமான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது. இதனால மனதுல ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறக்கும். ஒரு சப்போர்ட் பண்ணாத ஒரு நபர்கள் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சப்போர்ட் பண்ணும்போது நம்மளாலையும் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தன்மை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மன உறுதியை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். செவ்வாய் ராகு அப்படின்னு சேரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கர்வம் அதிகமாகும், அதே மாதிரி மன திடம் அப்படின்றது அதிகமாகும், உடல் பலம் அப்படின்றது அதிகப்படியாக ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா நேருக்கு நேரு ஒரு ஐ கான்டாக்ட் இருந்து நீங்க பேசக்கூடிய ஒரு தைரியம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்து பேசுறதுக்கே நீங்க
தயக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த தைரியம் உங்களுக்காக நீங்க என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியாக முடிவு செய்து அவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து நின்று சில விவாதங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால அந்த தொழில் ரீதியான நிறைய லாபங்கள், தொழில இருக்கக்கூடிய கடன்களை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். கடந்த காலத்துல ஒரு சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டுக்காக அந்த தொழில்ல சில முயற்சிகளை எடுத்து நிறைய விஷயங்களை செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் அந்த கடனுடைய பிரச்சனை அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தொழில்ல இருக்கக்கூடிய சில வளர்ச்சிகளும் இல்லாம இருக்கும். இப்போ அது எல்லாமே நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். அந்த தொழில்ல இருக்கக்கூடிய கடன்களை அடைத்து தொழில் ரீதியான வருமானங்களையும் லாபங்களையும் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பார்வையிடுகிறார். இதனால வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தைராய்டு, அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், அடுத்து இரத்த சோகை சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதாவது நீங்க வேலை அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள்ல இருக்கும்போது ஒரு ஓய்வு எடுக்காமல் சில விஷயங்களை செய்யும் போது அது வியாதியாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு வேலையும் முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் நலனும் முக்கியம். அதுல ரொம்ப கவனமாக இருங்க. உடற்பயிற்சிகளை அதிகமாக நீங்க செய்யுங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். ஏன்னா இந்த காலகட்டம் உடற்பயிற்சி தான் உங்களுக்கு அதிகப்படியாக சில நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். மன வலிமை அப்படின்றத தாண்டி உடல் வலிமை அப்படின்றதையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு முழுமையான ஒரு மன மாற்றத்தை உடல் மாற்றத்தையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலை ரீதியான சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில ஏதாவது தவறு செய்திருந்தீங்க, கடந்த காலத்துல ஏதாவது ஒரு மால் பிராக்டிசஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு தவறை நீங்க உங்களை அறியாமலேயே செஞ்சிருக்கிறீங்க, இல்ல உங்களை செய்யறதுக்கு யாராவது ஆட்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். இதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகளை இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்கும். அதனால உங்களுடைய வேலையில நீங்க நேர்மையாக கண்ணும் கருத்தோடு கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல செய்த தவறுகள் இந்த காலத்துல தண்டனையாக மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல செய்த நேர்மையான விஷயங்கள் இந்த காலத்துல நல்ல உயர் பதவிகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்று அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த காலகட்டம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அங்க குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், குழந்தைகள்னால உங்களுக்கு சில பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனத்தோடையும் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ஒரு 40 நாட்கள் ரொம்ப கவனத்தோடையும் உங்களுடைய வேலை தொழில், அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தொழில இருக்கிறவங்க கஸ்டம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல எல்லாம் சில பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான சில தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கு. இது உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல திசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து மறையும். ஏதாவது ஒரு டார்ச்சர், ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே சரியா போயிடும். கெடுதலான திசாபுத்திகளாக இருந்தது அப்படின்னா அது அப்படியே டென்ட் போட்டு உங்களுடைய ஜாதகத்துல உட்காந்துரும். இந்த பிரச்சனைகளை கொடுத்துட்டு அந்த பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கிறதுக்குள்ள உங்களால பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க போன்ல கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.